ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் ஆகிறதுக்கு என்னென்ன பேசிக் லாங்குவேஜஸ் பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன தெரிஞ்சிருக்கணும் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா பியூர் வந்து என்னோடய வியூ பாயிண்டில் எனக்கு இது வரைக்கும் நான் படித்த எக்ஸ்பீரியன்ஸில் வச்சு தான் சொல்ல போகிறேன். ஸோ அது நீங்கள் எப்படின்னு பார்த்து உங்களுக்கு எது ஓகேன்னு பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு பிஃபோர் கோயிங் டு HTML CSS JavaScript அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன பேசிக் இன்டர்நெட் பற்றி இல்லை இன்ஃபர்மேஷன் என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எப்படி இன்டர்நெட் ஃபஸ்ட்டு ஒர்க் ஆகுது, ஓகேங்களா, அது தெரிஞ்சுக்கணும். எப்படி வந்து ரெக்வஸ்ட் வந்து சர்வருக்கு போகுது, ரெஸ்பான்ஸ் எப்படி வருது, ப்ரௌசர்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி வந்து இப்போ ஒரு HTML CSS JavaScript வந்து நீங்கள் ஒரு ஃபைல் எழுதுறீங்க, அது வந்து எப்படி வந்து ப்ரௌசர் இன்டர்பிரட் பண்ணுது, எப்படி வந்து JavaScript வந்து HTML சேஞ்ச் பண்ணுது, இது பேசிக் இன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் டொமைன் நேம் சிஸ்டம் சொல்லுவாங்க, DNS. இது எப்படின்னா, இப்போது நான் சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு ஷார்ட்டாக சொல்கிறேன். DNSனால் டொமைன் நேம் சிஸ்டம். அது எப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ப்ரௌசர்லேருந்து google.comனு கொடுக்குறீங்கன்னா, உங்கள் வெப் ப்ரௌசர் வந்து அது google.comனு எடுத்துக்காது. அது என்ன பண்ணணும், அதை கன்வெர்ட் பண்ணணும். google.com வந்து ஒரு IP அட்ரஸாக கன்வெர்ட் பண்ணி ரெக்வஸ்ட்டை சென்ட் பண்ணணும் சர்வருக்கு. ஸோ அதுதான் அந்த சேஞ்ச் பண்ணுறதுக்கு இருக்குல்ல, அது பேர் தான் அந்த டொமைன் நேம் சிஸ்டம் சொல்லுவாங்க, DNS. நீங்கள் எப்படின்னு இது உங்களுக்கு எப்போது தெரிஞ்சிருக்கும்னா, நீங்கள் ஒரு இது வாங்கும்போது, அதாவது ஒரு டொமைன் நேம் வாங்கும்போது, அதாச்சும் ஒரு நேம் சீப்லேயோ இல்லை GoDaddyலையோ வாங்கும்போது நீங்கள் இந்த ஒரு DNS கான்ஃபிகரேஷன் பண்ணியிருப்பீங்க. அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது எப்படி ஒர்க் ஆகுது. இது நீங்கள் வந்துட்டு பேக்ரவுண்டில் படிக்கணும். நான் தனியாக இந்த ஒரு வீடியோ போடுவேன். ஆக்சுவலாக இது எப்படி இந்த பேசிக்ஸ் ஆஃப் இன்டர்நெட் அப்படின்னு தனியாக நான் போடுறேன். ஆனால் நீங்கள் இதுக்கும் இதெல்லாம் படிச்சுக்கோங்க. இதெல்லாம் பேசிக். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்குள்ளேயே போகணும். இதெல்லாம் வந்து ஜென்ரல் பேசிக்ஸ். இது யாராக இருந்தாலும் சாஃப்ட்வேர்க்குள்ளே வரீங்கனாலே, டெக்னாலஜிக்குள்ளே வரீங்க, IT டெக்னாலஜிக்குள்ளே வரீங்கனாலே இந்த காமன் இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுருக்கணும். நெக்ஸ்ட், வாட் இஸ் டொமைன் நேம் என்னது, இந்த google.com அந்த டொமைன் நேம் அது என்னது, அதில் சப்டொமைன் என்னது, அது ப்ளஸ் எப்படி டொமைன் நேம்லேருந்து சப்டொமைன் எப்படி நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது, ப்ளஸ் ஹோஸ்டிங் என்னது. ஹோஸ்டிங்னால் இப்போ சிம்பிளாக சொல்கிறோன்னா, இப்போது நீங்கள் எழுதின JavaScript ஃபைலு, இப்போ ஒரு HTML CSS ஃபைல்லாம் எங்கேயாவது கொண்டு போய்ட்டு ஒரு இடத்துல ஆன்லைனில் நீங்கள் ஸ்டோர் பண்ணணும். அப்போ தான் வந்து யூசர்ஸ்க்கு வந்து விசிபிளாக இருக்கும், ஓகேங்களா. ஆன்லைனில் சர்ச் பண்ணும்போது அவங்களுக்கு தெரியும். அந்த எங்கேயாவது ஒரு சர்வரில் போய் ப்ளேஸ் பண்ணுறீங்கள, அதுக்கு பேர் தான் ஹோஸ்டிங். இப்போ பாப்புலர் ஹோஸ்டிங் ப்ரொவைடர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. இந்த ப்ளூ ஹோஸ்ட்னு ஒருத்தவங்க இருக்காங்க. ப்ளூ ஹோஸ்ட்டு, GoDaddy, இவங்கெல்லாம் வந்து பாப்புலர் ஹோஸ்டிங் ப்ரொவைடர்ஸ். இதுதான் பேசிக். இந்த விஷயம்லாம் பேசிக்காக வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு இன்டர்வியூன்னு வந்துச்சுன்னா இந்த பேசிக் விஷயம்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க. DNS கான்ஃபிகரேஷன் எப்படி பண்ணுறதுன்னு கேட்பாங்க. ஏன்னா எனக்கு வந்து நான் அட்டன் பண்ண ஃபஸ்ட் இன்டர்வியூ ஃப்ரண்ட் அண்ட் வெப் டெவலப்பர், அதில் வந்து எனக்கு இதான் ஃபஸ்ட்டு கொஸ்டின் கேட்டாங்க. DNS கான்ஃபிகரேஷன் பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது வந்து இன்டர்நெட் பேசிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு, இதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா HTML ஐ திங்க் நீங்கள் சீக்கிரம் முடிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி வந்து இது அவ்வளோ பெரிய கஷ்டமானதெல்லாம் ஒன்றும் இல்லை, வெறும் ஜஸ்ட் டேக்ஸ் மட்டும் தானே. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃபார்ம்ஸ் அண்ட் வேலிடேஷன்ஸ். எப்படி ஒரு ஃபார்ம், இப்போ ஒரு இன்புட் சைன்அப் ஃபார்ம் நீங்கள் டிஸ்பிளே பண்ணுறீங்கன்னா அது எப்படி வந்து நீங்கள் HTML கோட் பண்ணுவீங்க, அது தெரிஞ்சிருக்கணும். அதில் வேலிடேஷன்ஸ் வந்து மோஸ்ட்லி நம்ம JavaScript மூலமாக தான் பண்ணுவோம். ஸோ அது தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ஆக்சசபிலிட்டி. இது எப்போ உங்களுக்கு யூஸ் ஆகும்னா, இது உங்களுக்கு இப்போதைக்கு நீங்கள் ஸ்டார்டிங்கில் கற்றுக்கிறீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆக்சசபிலிட்டி போர்ஷன்ஸும் இந்த SEO பேசிக்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு அவ்வளோவா உங்களுக்கு வந்து புரியாது. எப்போ புரியும்னா, ஒன்ஸ் வந்து நீங்கள் இந்த 3 டெக்னாலஜிலையும் மாஸ்டர் ஆகிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த ஆக்சசபிலிட்டி போர்ஷன், இந்த SEO பேசிக்ஸ் பற்றிலாம் அவங்க படிக்க முடியும். அது எப்படின்னா, இந்த சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் சொல்லுவாங்க SEOனா. நம்ம வந்து இப்போது கூகுள் ரேங்கிங்ஸில் வந்து நம்ம பிளாக் வந்து ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்லேயே வரணும் அப்படின்னா, நம்ம ரேங்கிங் வந்து இப்போது சர்ச் பண்ணுறாங்க, ஹவு டு டிசைன் அ சைன் அப் ஃபார்ம் அப்படின்னு சர்ச் பண்ணுறாங்கன்னா, நம்மளோட பிளாக் வந்து கூகுள் ரேங்கிங்ஸில் ஃபஸ்ட்டு வரணும். அதுக்கு வந்து நீங்கள் பேசிக் சில விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து வெப்சைட்டில் வந்து கோடிங்கில் வந்து நல்ல பெஸ்ட்டு ப்ராக்டிசஸ்லாம் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த விஷயம்லாம் வரும். SEOவில் பெஸ்ட்டாக வரும். ஆக்சசபிலிட்டினா ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் வந்து ஒரு இமேஜ் டேக் வந்து போடுறீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு ஆல்ட் டேக்னு ஒன்று இருக்கும். அது வந்து கம்பல்சரி. நான் மோஸ்ட்லி வந்து ஆல்ட் டேக்கை வந்து ஒமிட் பண்ணிவிடுவோம். அது ஒமிட் பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து SEOவில் ரொம்ப உங்களுக்கு அதிக ரேங்கிங் வந்து அதுதான் கொடுக்குமே. அந்த இமேஜ் டேக்கில் இருக்கிற அந்த ஆல்ட் ஆட்ரிபியூட்டுன்னு சொல்லுவாங்க அது. நெக்ஸ்ட்டு வந்து CSSல என்னென்ன படிக்கலாம்னா, பேசிக்ஸ் ஃபஸ்ட்டு கற்றுக்கணும். ஃப்ளோட்
பொசிஷனிங்கு எப்படி வந்து சிஎஸ்எஸ்ஸை உங்களோட என்ன சொல்கிறது, இப்போது ஒரு நேவிகேஷன் பார் எடுத்துட்டிங்கன்னா அது எப்படி பொசிஷன் பண்ணுறது வெப்சைட்டில் டாப் மோஸ்ட்டில், அந்த பொசிஷனிங் வேல்யூஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக சிஎஸ்லேயே ரொம்ப முக்கியமான வந்து போர்ஷனே பார்த்திங்கன்னா இந்த பொசிஷனிங் தான். பொசிஷனிங்கு, டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி, நெக்ஸ்ட் இந்த பாக்ஸ் மாடல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போது நீங்கள் கண்டென்ட், இப்போ நீங்கள் ஏதாவது இப்போ பேராகிராஃப் எழுதி போடுறீங்கன்னா அதுதான் வந்து அந்த கண்டென்ட்டு. அதை சுற்றி வந்து ஒரு பேடிங் இருக்கும். அதுக்கு அடுத்த மேலே போர்ஷன் பார்த்திங்கன்னா இது பார்டர், அதுக்கு மேலே தான் பார்த்திங்கன்னா மார்ஜின். இப்போ நீங்கள் டெவலப்பர் டூல்ஸ் ஓப்பன் பண்ணாலே உங்களுக்கே தெரிஞ்சிடும். நான் டெவலப்பர் டூல்ஸில் வந்து நான் சும்மா போகிறேன், ஏதாவது ஒரு எலமெண்ட் கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ண உடனே எனக்கு இங்கே சைட்லேயே காமிச்சிடும். கொஞ்சம் கீழே போனீங்கன்னா உங்களுக்கு காமிச்சிடும். இந்த பார்த்திங்களா, இதுதான் வந்து அந்த பாக்ஸ் மாடல். இங்கே எழுதின கண்டென்ட் வந்து இது, அதை சுற்றி பேடிங், அதுக்கப்புறம் தான் பார்டர், அதுக்கப்புறம் மார்ஜின். இது நல்லா தெரிஞ்சிருக்கணும், உங்களுக்கு டீபக்கிங்கில் யூஸ் ஆகும் இது. இப்போ உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு இல்லை எனக்கு இன்னும் புரியல, பொசிஷனிங் புரியல அப்படின்னா நான் ஒரு பிளாக் வச்சுருக்கேன். அதுக்கு என்னோடய பிளாகு. இதில் வந்து நான் கம்ப்ளீட்டாக பிகினர்ஸ்க்கு இருக்கிற சிஎஸ்எஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி தான் நான் ஃபுல்லாக போட்டிருப்பேன். இதில் பார்த்திங்கன்னா டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி, என்னென்ன டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி இருக்குது, பிளாக் இருக்குது, இன்லைன் பிளாக் இருக்குது, இன்லைன் இருக்குது. இதெல்லாம் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, எப்படி பண்ணலாம், எப்படி ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது. வேரியபிள்ஸ், சிஎஸ்எஸில் வேரியபிள்ஸ் கூட இருக்குது. நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்டில் மட்டும்தான் இருக்குன்னு நினச்சிக்காதீங்க, சிஎஸ்எஸ்லேயும் இருக்குது. அது எப்படி வந்து ஈஸியாக பண்ணுறது, அண்டர்ஸ்டாண்டிங்கு எல்லாமே வந்து நான் போட்டிருப்பேன். பாக்ஸ் சைஸிங் பார்த்திங்களா, இப்போ நான் சொன்னேன்ல, அது வந்து இங்கே ஒரு பிளாக் போஸ்ட்டாகவே போட்டிருக்கேன். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஈஸியாக இருக்கும். ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணி பாருங்கள். நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து சிஎஸ்எஸ்ஸில் ஓரளவுக்கு நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ரெஸ்பான்சிவ் டிசைன், மீடியா குரீஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ரெஸ்பான்சிவ் நம்ம மொபைலுக்கு, அதுக்கெலாம் வந்து டிவைஸ்க்கு, மொபைல் டிவைஸ்க்கு, டேப்லெட்ஸ்க்கெலாம் வந்துட்டு நீங்கள் கோடிங் எழுதணும் அப்படின்னா கண்டிப்பாக மீடியா குரீஸ் தெரிஞ்சால் தான் பண்ண முடியும். சிஎஸ்எஸ் கிரிட்டு, ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் இது ரெண்டும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அது நான் உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் இந்த வீடியோ போடுறேன், அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு. இது வந்து சிஎஸ்எஸ்ஸு. ஓகே, இப்போது நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஜாவா ஸ்கிரிப்டில் என்னென்ன கான்செப்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த டாம் மனிப்புலேஷன் சொல்லுவாங்க, டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் அப்படின்னு. எப்படி வந்து ஹெச்டிஎம்எல் டேக்ஸ் ஆக்சஸ் பண்ணுறது, எப்படி வந்து நம்ம இப்போ கிளாஸை வந்துட்டு எப்படி வந்து ஆட் பண்ணுறது, கிளாஸ் எப்படி ரிமூவ் பண்ணுறது, ஆட்ரிபியூட்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் டாம் மனிப்புலேஷன்லேயே வந்துடும். இந்த பேசிக் கான்செப்ட்ஸ் எப்படி உங்களுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப அட்வான்ஸாக தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது, பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கே போதும். ஏன்னா இப்போதைக்கு பார்த்திங்கன்னா எல்லா கம்பெனியும் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் டேரெக்டாக வெண்ணிலா ஜாவா ஸ்கிரிப்டே யூஸ் பண்ண மாட்டாங்க. அதோட ஃப்ரேம் ஒர்க் பார்த்திங்கன்னா இப்போ ரியாக்ட் ஜேஎஸோ இல்லை ஆங்குலர் ஜேஎஸ் இது தான் யூஸ் பண்ணுறாங்க மோஸ்ட்லி. ஸோ நீங்கள் வந்து ஜாவா ஸ்கிரிப்டில் ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பாக ஃபுல்லாக தரவாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த ரியாக்ட் ஜேஎஸ் அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப இன்டெப்த்தாக போய் படிக்கணும் ஜாவா ஸ்கிரிப்டில் அப்படின்ற ஒரு அவசியம் கிடையாது, பேசிக் கான்செப்ட் போதும். அதாவது இப்போ டாம் மனிப்புலேஷன் சொன்னது ஒன்று, சின்டாக்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃபெச் ஏபிஐ அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஏபிஐ ரெக்வஸ்ட் வந்து ஃபெச் பண்ணி நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்டில் அந்த ரெஸ்பான்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு ஃபெச் ஏபிஐ, இன்பில்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் ஏபிஐ. அது நீங்கள் ஸ்பெஷலாக தேர்ட் பார்ட்டி பேக்கேஜ், பட் வந்து ஜாவா ஸ்கிரிப்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து இன்பில்ட்டாகவே இருக்குது இந்த ஏபிஐ பில்ட்-இன் ஃபங்க்ஷன். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறீங்க, அந்த ரெஸ்பான்ஸை வாங்குகிற ரெஸ்பான்ஸை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க ஜாவா ஸ்கிரிப்டில், இது தெரிஞ்சிருக்கணும். ES6 ஃபீச்சர்ஸ் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ES6 ES8 வந்துருச்சு, ஆனால் இது வந்து ப்ரௌசர் கம்பேட்டிபிளாக இன்னும் வரல. பட் ஆனால் இப்போதைக்கு நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ES6 ஃபீச்சர்ஸ் தான். அது இந்த ப்ராமிசஸ் சொன்ன மாதிரி ப்ராமிசஸ்ஸு, நெக்ஸ்ட்டு வந்து ஆரோ ஃபங்க்ஷன்ஸ், அசிங்க் அவைட்டு, இதெல்லாம் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, இதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன, எப்படி வந்து இதோட டிஸ்அட்வான்டேஜஸ், எப்போலாம் யூஸ் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி விஷயம். அப்புறம் ஜாவா ஸ்கிரிப்டில் இந்த திஸ் கீவேர்ட்னு ஒன்று இருக்குது, திஸ்ன்னு சொல்லிட்டு, அதை எப்படி யூஸ் பண்ணுறது, அதோட அட்வான்டேஜ் என்ன, இதெல்லாம் வந்து பேசிக் நாலேஜ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் ஜாவா ஸ்கிரிப்டில். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதை இப்போதைக்கு நம்ம பார்த்துருக்கிறது வந்து HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட் 3 பார்த்துருக்கோம். இதோட அடிஷ்னலாக, அதாவது கண்டிப்பாக அந்த நம்ம மேலே சொன்னல அந்த இன்டர்நெட் பேசிக்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும். அதேமாரி இன்னொரு பேசிக் என்னென்னா, இது வந்து எந்த ஒரு லாங்குவேஜாக இருந்தாலும் இது வந்து பொருந்தும். அதாவது பார்த்திங்கன்னா கிட் அண்ட் கிட்டப்னு சொல்லுவாங்க, அதாவது வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்.
இப்போ நீங்கள் வந்துட்டு இப்போது வாட்ஸ்அப்லேயே பார்த்தீங்கன்னா 2-3 அப்டேட் வரும். ஓகேங்களா? ஒரு அப்டேட்டுக்கும் வந்துட்டு இப்போது செகண்ட் அப்டேட்டில் வந்து ஃபஸ்ட் அப்டேட் இருக்க கோடை வந்து ரிமூவ் பண்ண மாட்டாங்க. அதுவும் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. சப்போஸ் செகண்ட் அப்டேட்டில் வந்துட்டு இல்லை எங்களுக்கு இந்த செகண்ட் அப்டேட் வந்து யூசர்ஸ்க்கு பிடிக்கல அப்படின்னா டக்குன்னு அவங்க வந்து ஃபஸ்ட் அப்டேட்டுக்கு வந்து ஜம்ப் ஆகிடுவாங்க. பேக்கில் போயிடுவாங்க. அதுக்கு வந்துட்டு எப்படின்னா இந்த மோஸ்ட்லி இந்த GitHub தான் யூஸ் பண்ணுவாங்க. கிட் எப்படி யூஸ் பண்ணுறது, அந்த கமாண்ட் லைனில் தான் யூஸ் பண்ணுவோம். அது எப்படி யூஸ் பண்ணுறது, GitHubல வந்து எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி உங்கள் கோடெலாம் வந்து அதில் புஷ் பண்ணணும், GitHubல தான் புஷ் பண்ணணும், அது எப்படி பண்ணுறது, இந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது கண்டிப்பாக இது வந்து எந்த நீங்கள் வந்து ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, எந்த பேக் எண்டாக இருந்தாலும் சரி, இந்த GitHub வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம். ஓகே, இப்போ நம்ம GitHub பற்றி ஒரு பேசிக் ஐடியா கிடச்சிருச்சு. GitHub எப்படி யூஸ் பண்ணணும், இப்படி யூஸ் பண்ணுறது தான் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா ஒன்று இருக்குது. அப்படி GitHub இல்லைனா Bitbucket இருக்குது. அடுத்த ஆல்டர்னேட்டிவ் பார்த்தீங்கன்னா Bitbucket இருக்குது. இது ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக GitHub தெரிஞ்சால் இன்னும் ப்ளஸ். ஏன்னா இப்போதைக்கு இண்டஸ்ட்ரியில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா GitHub தான் யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன, பேக்கேஜ் மேனேஜர்ஸ்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா இப்போது நீங்கள் ஜஸ்ட் வந்து HTML, CSS, JavaScript இதில் மட்டும் ஒர்க் பண்ண மாட்டீங்க. இப்போ எக்ஸ்டர்னலாக நிறையா வந்து பேக்கேஜ்லாம் இன்ஸ்டால் பண்ணுவீங்க. இப்போது நீங்கள் React.js யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுவும் ஒரு பேக்கேஜ் தான். அதுவும் ஒரு லைப்ரரி, ஒரு பேக்கேஜ். அது வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுவீங்க. அது வந்து நீங்கள் NPM பேக்கேஜ் மேனேஜர் மூலமாக இன்ஸ்டால் பண்ணுவீங்க. இப்போது சப்போஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ப்ராஜெக்ட்லாம் கோலைவ் முடிஞ்சிருச்சு. இப்போது இது வந்துட்டு கிளைண்ட்டு சம்திங் வேறு யாராவது வந்து உங்களோட கோடை வந்து இன்ஸ்டால் பண்ணணும், அவங்க சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணிட்டு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கணும், அவங்க டீபக் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த NPM மூலமாக NPM இன்ஸ்டால் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நீங்கள் என்னென்ன பேக்கேஜஸ்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்களோ அது எல்லாமே அவங்க சிஸ்டம்லேயும் டவுன்லோடு ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிடும், ரன் ஆகும். இதெல்லாம் வந்து இந்த NPM மூலமாக தான் நடக்குது. இப்போ சப்போஸ் இதில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா, இதில் வந்து ஒரு package.json ஒரு ஃபைல் க்ரியேட் ஆகும். அதில் என்ன ஆகும்னா, இப்போ நீங்கள் ஒரு ஃபாண்டாசம்னு ஒன்று இருக்குது, ஐக்கன்ஸ்லாம் இம்போர்ட் பண்ணி நீங்கள் உங்கள் வெப்சைட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு. அந்த ஃபாண்டாசம் என்ன ஆகும்னா யூஸ் பண்ணி அது ஒரு பேக்கேஜாக டவுன்லோட் பண்ணி இந்த NPM மூலமாக இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் வெப்சைட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். ஐக்கன் ஏதாவது ஒரு ஐக்கனோ, இப்போ ஒரு வெப்சைட் ஐக்கனோ இல்லை வந்து ஒரு ஃபேஸ்புக் ஐக்கனோ அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் வந்துட்டு இப்போது ஃபாண்டாசம் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ அவங்க வந்துட்டு ஒரு அடுத்த வெர்ஷனுக்கு அப்கிரேட் ஆகிறான்னு நினச்சோங்களேன். இப்போ 16 இருக்குன்னா 16.2க்கு போகிறாங்க வச்சுக்கோங்க. அப்போ அந்த 16.2ல் ஃபேஸ்புக் ஐக்கன் இல்லைன்னா அவங்களுக்கு வந்து இப்போது எண்ட் யூசர் வந்து இப்போது இன்ஸ்டால் பண்ணுறாங்க, உங்கள் ப்ராஜெக்ட் அவங்க சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணுறாங்க. அப்போ வந்து இந்த ஃபேஸ்புக் ஐக்கனை உங்களுக்கு காமிக்காது. ஏன்னா அடுத்த வருஷனில் வந்து ஃபாண்டாசம் மேபி அந்த ஃபேஸ்புக் ஐக்கனை ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த நேரத்தில் வந்துட்டு அவனுக்கு ஒன்றுமே காமிக்காது, ஜஸ்ட் ஒரு பிளாங்காக காமிக்கும், அந்த இமேஜ் ஐக்கனே காமிக்காது. அப்போ அந்த நேரத்தில் தான் இந்த NPMல ஒரு ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. என்னென்னா package.json ஃபைலில் நீங்கள் கோடிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது இன்ஸ்டால் பண்ணிங்களோ ஒரு ஃபாண்டாசம் பேக்கேஜ், அந்த பேக்கேஜ் வந்து என்ன வெர்ஷனில் இன்ஸ்டால் பண்ணிங்களோ அந்த வெர்ஷன் வந்து அங்கே வந்து package.json ஃபைலில் அப்டேட் ஆகிடும். இப்போ நீங்கள் 16.0 இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அந்த package.json ஃபைலில் 16.0ன்னு வரும். இப்போது ஒரு வருஷம் கழித்து உங்கள் ஃப்ரெண்டு வந்து அந்த கோடை நான் சொல்கிறது ப்ராஜெக்டை வந்து அவன் சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணுறான்னா அவன் சிஸ்டம்லேயும் 16.0 தான் இன்ஸ்டால் ஆகும். ஏன்னா அந்த package.json ஃபைல் தான் ரெஃபர் பண்ணணும். NPM இன்ஸ்டால்னு கொடுக்கும்போது அந்த package.json ஃபைலில் ஓகே ஃபாண்டாசம் பக்கத்தில் 16.0 இருந்துச்சுன்னா அந்த 16.0 மட்டும் தான் இன்ஸ்டால் ஆகும். ஈவன் தோ ஃபாண்டாசம் வந்து 17, 18 வெர்ஷன்லாம் போயிட்டாங்கன்னா கூட அதெல்லாம் இன்ஸ்டால் ஆகாது. நீங்கள் package.jsonல என்ன ஃபைல் என்ன வெர்ஷன் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அதே தான் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கும் இன்ஸ்டால் ஆகும். ஈவன் 2 to 3 years லேட்டர் எப்போவா இருந்தாலும் சரி அந்த package.json ஃபைல் தான் ப்ரைமரி. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேஜர் அட்வான்டேஜ், டிபெண்டன்சியை வந்து ட்ராக் பண்ணுறதுக்கு, மேனேஜ் பண்ணுறதுக்கு. அதுதான் இந்த பேக்கேஜ் மேனேஜர்ஸ், அதனால தான் அந்த பேக்கேஜ் மேனேஜர்னு பேர் வச்சுருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் வந்து பார்த்திங்கன்னா மேஜர் 2 காம்படிட்டர் யாருன்னு பார்த்திங்கன்னா, ஒன்று வந்து NPM, இன்னொன்று வந்து யான். இவங்க 2 பேர் தான் இருக்காங்க. ஆனால் யான் வந்து நல்லா இப்போ க்ரோ ஆகிட்டுருக்கு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா. அதாவது இப்போது ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணுறாங்கன்னா பார்த்திங்கன்னா NPMல வந்து ரொம்ப 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 ஸ்லோவாக இருக்கும். இப்போ ஒரு பேக்கேஜ் வந்து நான் இப்போ React.js இன்ஸ்டால் பண்ணுறேன்னா எனக்கு மினிமம் 3 minutes ஆகும் இன்ஸ்டால் பண்ணி ரெடி ஆகிறதுக்கு. பட் ஆனால் யானில் வந்து எனக்கு ஜஸ்ட் 1 minute போதும். அதுக்கு பேக்ரவுண்டில் நிறையா விஷயம்லாம் இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்க, பேரலல் இன்ஸ்டாலேஷன் சொல்லுவாங்க, அந்தமாரி ஒரு ஃபெசிலிட்டிலாம் யூஸ் பண்ணுறாங்க. நான் உங்களுக்கு அது ஆக்சுவலாக என்னோடய ப்ளாக்லேயும் நான் வந்து அதை போட்டிருக்கேன். அந்த டிஃப்ரென்ஸ் என்னென்னட்டு NPM வெர்சஸ் யான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். நீங்கள் டைம் கிடச்சா அந்த ஆர்டிக்கிள் பாருங்கள், யான் வெர்சஸ் NPM. இது பார்த்தீங்கன்னா தெரியும்.
என்ன டிஃப்ரென்ஸாக இருக்கும், எப்படி யான் இன்ஸ்டால் பண்ணுறது, யானோட பெனிஃபிட் என்ன, இதோட இன்ஸ்டாலேஷன் ஸ்பீட் நான் சொன்ன பார்த்தீங்களா பேரலல் இன்ஸ்டாலேஷன், இந்த கான்செப்ட்னா என்ன, எவ்வளோ எடுக்குது. ஒரு என்பிஎம்மில் 9 செகண்ட்ஸ் எடுக்கும்போது யானில் வந்து 1.37 செகண்ட்ஸ்லேயே உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் ஆகிடும். அதில் என்னென்ன டெக்னாலஜி எப்படி என்ன விஷயம் பண்ணுறதுனால அப்படி வருது அப்படின்றது நான் இங்கே ஃபுல்லாக டீட்டெயில்டாக கொடுத்துருக்கேன் இந்த பிளாக் போஸ்ட்டில். இது நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், பாருங்கள். பார்த்துட்டு டிசைட் பண்ணுங்கள் எது என்பிஎம் யூஸ் பண்ணுறீங்களா யான் யூஸ் பண்ணலாமா அப்படின்ட்டு. நீங்கள் இதில் ரெண்டுத்தில் யூஸ் பண்ணலாம், எது யூஸ் பண்ணாலும் ஃபைன் தான், ரெண்டுமே தெரிஞ்சாலும் நல்லது. ஸோ பேக்கேஜ் மேனேஜர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு லேர்ன், பார்த்துக்கோங்க. பேக்கேஜ் மேனேஜர் பற்றி பார்த்தாச்சு, என்பிஎம் யான் இதை பற்றி பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த ஒரு சின்ன ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸில் போட்டிருக்காங்கல்ல, இது வந்து தெரிஞ்சால் நல்ல விஷயம், தெரியலனா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் ஆனால் இது தெரியறது ரொம்ப முக்கியம். ஏன் சொல்கிறேன்னா, இப்போது ஏகப்பட்ட ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்ஸ் இருப்பாங்க. எல்லாமே அதாவது கோடிங் வந்து எல்லாருக்குமே தெரியும், கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணால் எல்லாருக்குமே தெரியும். பட் ஆனால் இன்டெப்த்தில் அண்டர் த ஹூட் என்ன நடக்குது அப்படின்றது தெரிஞ்சால் பெஸ்ட்டு, ஒரு ஆடட் அட்வான்டேஜ்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஒரு க்ரௌட்லேருந்து தனியாக உங்களை நிற்க வைக்கிறது வந்து இந்தமாரி டாபிக்ஸ் தான். அதாவது என்னதுன்னா கண்டென்ட் செக்யூரிட்டி பாலிசி, அதாவது உங்கள் வெப்சைட்டோட கண்டென்ட்ஸ் வந்து எவ்வளோ செக்யூராக இருக்குது, அது எப்படி செக்யூராக இருக்குது அப்படின்றது, அதுதான் அதுக்கு பேர் தான் கண்டென்ட் செக்யூரிட்டி பாலிசி. இது வந்து 2 டைப்ஸ் இருக்குது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. CORS, SORS 2 இருக்குது. SORSனால் சேம் ஒரிஜின் ரிசோர்ஸ் ஷேரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. CORSனால் கிராஸ் ஒரிஜின். இது 2 இருக்குது. இதில் என்ன ஆக்சுவலாக பண்ணுறாங்கன்னா, இதில் SORSல இப்போது நீங்கள் வந்துட்டு உங்கள் வெப்சைட்டில் வந்து கண்டென்ட்டில் நீங்கள் வந்து உங்கள் கிட்டே இருக்க நீங்கள் கோடு எழுதுனது மட்டுமே வந்து யூஸ் பண்ண மாட்டீங்க, அடுத்தவங்க கோடும் யூஸ் பண்ணுவீங்க, அடுத்தவங்களோட சர்வீசஸும் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. என்னென்ன சர்வீஸ்னால், இப்போ உங்களுக்கு ஒரு ஹெட்டிங்க்கு வந்து டிஃப்ரெண்ட் ஃபாண்ட் வேணும் அப்படின்ற போது என்ன பண்ணுவீங்க, கூகுள் ஃபாண்ட்ஸில் போய்ட்டு ஒரு பாப்பின்ஸோ இல்லை மான்சராட்டோ இது வந்து யூஸ் பண்ணுவீங்க. அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா, அங்கே இருக்கிற வந்து ஃபாண்ட்டை கிளிக் பண்ணிட்டு அங்கே இருக்கிற அந்த லிங்க் டேக்கை காப்பி பண்ணிவிட்டு உங்கள் CSSஐயோ இல்லை வந்து HTMLலையோ எம்பெட் பண்ணி யூஸ் பண்ணுவீங்க. அப்போது ஆக்சுவலாக எப்படி வெப்சைட் ரன் ஆகும்போது என்ன ஆகும்னா, ப்ரௌசர் என்ன பண்ணும், அந்த கூகுள் ஃபாண்ட்ஸில் போய்ட்டு அந்த ஃபாண்ட்ஸ் எல்லாமே டவுன்லோட் பண்ணி உங்கள் சிஸ்டமுக்கு வந்து இப்போ யூஸ் பண்ணணும். இப்படி தான் நடக்கும். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கிராஸ் ஒரிஜின். எப்படின்னா, அடுத்தவங்களோட சர்வீசஸை யூஸ் பண்ணி நீங்கள் ரிசோர்ஸை வந்து உங்களோட வெப்சைட் அட்ரஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. ஒரு சிம்பிளாக உங்களுக்கு டயக்ராம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா, இதுதான் கிராஸ் ஒரிஜின் பாலிசி. அதாவது www.example.com ஒன்று இருக்குல்ல, இது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட வெப்சைட், உங்களோட ப்ரௌசர்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, ஆக்சஸ் பண்ணுறீங்க வேறு ஒரு சர்வரில் இருக்கிறது. அதாவது கூகுள் ஃபாண்ட்ஸ் வந்து வேறு ஒரு சர்வரில் இருக்கும். அந்த சர்வரில் இருக்கிற இமேஜோ இல்லை வந்து கூகுள் ஃபாண்ட்டோ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு பேர் தான் கிராஸ் ஒரிஜின் பாலிசி. இதுவே நீங்கள் வந்துட்டு சேம் ஒரே சர்வரில் மல்டிபிள் இருக்கும். இப்போ நீங்கள் இமேஜ் வச்சுருப்பீங்க, அந்த இமேஜ் வந்து உங்கள் சிஸ்டம்லேயே தான் இருக்கும். அது வந்து நீங்கள் எல்லாமே சேர்த்து ஒரு சர்வரில் போட்டு வைப்பீங்க. அது வந்து என்ன பண்ணுவோம், example.comல என்ன ஆகும்னா, சம்திங் சைட் எடுத்துக்கோங்க, அது வந்து அந்த இமேஜ் வந்து அந்த உங்கள் சர்வர்லேருந்தே எடுக்கும் அது. அப்போது அது பேர் சேம் ஒரிஜின் பாலிசி. இது பேர் தான் சேம் ஒரிஜின் பாலிசியில் உங்களால் சர்வர் பியிலேருந்து வேறு ஒரு சர்வர்லேருந்து ரிசோர்ஸை எடுக்க முடியாது. அதுதான் இந்த இன்டூ சிம்பிள். இதுவே வந்து கிராஸ் ஒரிஜினில் எடுக்க முடியும். சேம் சர்வர்லேயே உங்களுக்கு ரிசோர்ஸ் எடுக்க முடியும், கிராஸ் ஒரிஜின் வேறு ஒரு சர்வர்லேருந்து எடுக்க முடியும். இதுதான் சிம்பிள். இதுதான் அந்த கண்டென்ட் செக்யூரிட்டி பாலிசி CORS. அப்புறம் HTTPS எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி வந்து HTTPயில் மேலே ஒரு லேயர் ஒன்று ஆட் பண்ணுறாங்க. ஸோ அதனால HTTPS ரொம்ப செக்யூர்டான லேயர். இது எப்படி ஒர்க் ஆகுது, இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா ஒரு ஆடட் அட்வான்டேஜ். ஜஸ்ட் ஒரு பேசிக் மட்டும், ரொம்ப இன்டெப்த்தாக போகணுன்னு அவசியமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு பேசிக் நாலேஜ் வந்து இருந்தால் நல்லாயிருக்கும். ஓகே, இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது CSS ஆர்கிடெக்சரும் CSS ப்ரீ ப்ராசஸஸ். இது ரெண்டுத்தை பற்றி பார்ப்போம். ஆர்கிடெக்சரில் என்ன பார்க்க போகிறோன்னா, BEM மெத்தடாலஜி, BEM பிளாக் எலமெண்ட் மாடிஃபையர், அதான் BEMன்னு சொல்லுவாங்க. இதில் என்ன இது என்ன பண்ண போகுது அப்படின்னா, இதோட யூசேஜ் என்னதுன்னா, இப்போ வந்துட்டு நீங்கள் ஆக்சுவலாக இப்போது வந்துட்டு அவ்வளோவா மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது இல்லை. ஏன்னா இந்த CSS இன் JS மெத்தடாலஜி இது உள்ளே கொண்டு வந்ததுனால என்னென்னா, ஜாவா ஸ்கிரிப்ட்லேயே நீங்கள் வந்துட்டு CSS எழுத முடியும், அந்த அளவுக்கு போயிட்டுருக்கு இப்போது. அதனால் இப்போ நீங்கள் ஜஸ்ட்டு ஃபெமிலியரைஸ் பண்ணுறதுக்கு, அதாவது இப்போது நீங்கள் வந்து HTML CSS ஜாவா ஸ்கிரிப்ட் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா, ஜஸ்ட் உங்கள் ப்ராஜெக்ட்ஸில் இல்லை உங்கள் வந்து ஃப்ரீலான்சிங்
ப்ராஜெக்டில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் இது யூஸ் பண்ணலாம் பெம் மெத்தடாலஜி. இது எதனாலனா உங்களோட கோடு வந்து நல்லா ஹை என்ன சொல்கிறது எஸ்இஓ ரேங்கிங்ஸில் கூகுள் ரேங்கிங்ஸில் வந்து ஃபஸ்ட்டு காமிக்கும். அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இது பியூராக மெயின்டெனபிலிட்டி ரீடபிலிட்டி இது இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இது வந்து இந்த பெம் மெத்தடாலஜியை கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? அதுக்காக தான் இந்த பெம் மெத்தடாலஜி என்ன பண்ணுன்னா, அதாவது பார்த்திங்கன்னா இப்போது ஒரு கிளாஸ் எழுதுறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இப்போது ஒரு கண்டெய்னருக்குள்ளே ஒரு என்ன சொல்கிறது ஒரு செக்ஷன் இருக்குது, ஹெட்டர் செக்ஷன். அந்த ஹீரோ செக்ஷன் இருக்குள்ள லேண்டிங் பேஜில் அந்த ஹீரோ பேர் பண்ணிங்கன்னா ஹெட்டர்னு போடுவீங்க. உள்ளே வந்து அதுக்கு உண்டான H1 போடுவீங்க, பேராகிராஃப் போடுவீங்க, இமேஜ் போடுவீங்க, இப்படி ஜென்ரலாக போட்டு அப்படியே விட்டுருவீங்க. அப்புறம் சிஎஸ்சில் என்ன பண்ணுவீங்கன்னா கண்டெய்னர் அப்புறம் கிளாஸ் வந்து ஹெட்டர் யூஸ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்க H1P டார்கெட் பண்ணி அது தனித்தனி ஸ்டைலாக போடுவீங்க. இந்த மாதிரி போடுறதுக்கு பதிலாக எல்லாத்துக்கும் H1ஆக இருக்கட்டும், பேராகிராஃப் டேக்காக இருக்கட்டும், இல்லை ஒரு டிவ் டேக், ஒரு கண்டெய்னர் டேக், எல்லாத்துக்கும் வந்து ஒரு காமன் நேம் ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறது. ஹீரோ இமேஜ் அப்படின்னு போட்டுட்டு $_ போட்டுட்டு ஹெட்டர் அந்த மாதிரி போட்டு அது கீழே வந்து இருக்கிற அது சிப்ளிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும்னா, அதோட சைல்டு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ இமேஜ் ஹெட்டர் -H1 -P இந்தமாரி இருக்கும். அதாவது ஒரு ரீடபிலிட்டி ஃபுல்லாக கிளாஸை வச்சு மட்டுமே டார்கெட் பண்ணி நம்ம வந்து ஸ்டைலிங் பண்ணுறது. இது வந்துட்டு ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது ஒரு எடுத்து பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு ஸ்டைல் ஷீட் பார்க்கும்போது கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக பார்க்குறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க. BEM மெத்தடாலஜி யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் சிஎஸ்எஸ் ஆர்கிடெக்சர். இதில் வந்து நிறையா இருக்குது. OCSS இருக்குது, SMACSS இருக்குது. ஆனால் பெம் மெத்தடாலஜி தான் நல்லா யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் இப்போதைக்கு வந்து அது அவ்வளோவா ஃபெமிலியரைஸ் இல்லை, அது இப்போ யாரும் அவ்வளோவா யூஸ் பண்ணுறது இல்லை. பட் ஆனால் தெரிஞ்சு வச்சுக்கிட்டால் ரொம்ப நல்லது. ஓகேங்களா? அதே மாதிரி தான் சிஎஸ்எஸ் ப்ரீ ப்ராசஸஸ். இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும். அதாவது சிஎஸ்எஸ் ப்ரீ ப்ராசஸ்லேயே பார்த்திங்கன்னா 2 SAS இருக்குது, லெஸ் இருக்குது, போஸ்ட் CSS இருக்குது. SAS என்ன பண்ணுன்னா, SAS தான் அதிக ஃபெமிலியர், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். SCSS நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. இது எதுக்குன்னா, உங்களோட ஜாவா ஸ்கிரிப்டில் தான் நீங்கள் பொதுவாக வந்து வேரியபிள் யூஸ் பண்ணுவாங்க, லூப்பிங் அந்த இதெல்லாம் ஃபார் லூப்பு இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ட்ரை பிரின்சிபல் அதாவது ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பண்ணுறது, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே ஜாவா ஸ்கிரிப்ட் அந்த மாதிரி லாங்குவேஜஸில் தான் யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஸ்டைல் ஷீட்டில் எங்கேயும் யூஸ் பண்ணி பார்த்துருக்க மாட்டீங்க. பட் ஆனால் SASஸில் வந்து எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது. நீங்கள் வேரியபிள் யூஸ் பண்ணலாம், ரீயூஸ் பண்ணலாம், ப்ளஸ் வந்து மிக்சின்ஸ்னு சொல்லுவாங்க. மிக்சின்ஸ்னால் இப்போ நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறீங்கல்ல ஜாவா ஸ்கிரிப்டில், ஃபங்க்ஷன் எழுதி அந்த மறுபடியும் கால் பண்ணி அதே கூட மறுபடியும் யூஸ் பண்ணிப்பீங்களே, அதே தான் மிக்சின்ஸும் SASஸில். நீங்கள் ஒரு தனியாக ஒரு மிக்சின்னு ஒரு கீவேர்டு இருக்குது, @mixin போட்டு அதுக்கு ஒரு மிக்சினுக்கு ஒரு நேம் கொடுத்துட்டு அதில் வந்துட்டு ஒரு செட் ஆஃப் கோடு பேடிங் 0 மார்ஜின் 0 இது கொடுத்துட்டிங்கன்னா எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு பேடிங் 0 மார்ஜின் 0 வேணுமோ அங்கெங்கன்னா இந்த மிக்சினை மட்டும் நீங்கள் கால் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அது அப்ளை ஆகிடும். இது வந்து கம்பைல் ஆகும்போது சிஎஸ்எஸ்சில் கம்பைல் ஆகும்போது நார்மல் கோடாக தான் இருக்கும். நார்மலாக நீங்கள் சிஎஸ்சில் எப்படி எழுதுவீங்க, ஒரு எலமெண்ட்டை டார்கெட் பண்ணி மார்ஜின் 0 பேடிங் 0 போட்டிங்களா அந்தமாரி கன்வெர்ட் ஆகிடும். பட் ஆனால் SAS கோடில் எப்படி இருக்கும், அதாவது ட்ரை பிரின்சிபல். நீங்கள் ஒரு 10 லைன் எழுதுறதுக்குள்ள 2 லைன்லேயே நீங்கள் முடிச்சிடலான்ற போது இது பெஸ்ட் இல்லை, SAS பெஸ்ட்டு. ஸோ நீங்கள் அது அங்கே யூஸ் பண்ணலாம் SASஸு. அது மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது, லூப்பிங் பண்ணலாம், அந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. இதுங்க நீங்கள் கண்டிப்பாக இதுவும் தெரிஞ்சுக்கணும், ரொம்ப முக்கியம் இது SAS படிக்கிறது. ஈவன் தோ நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்டில் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் SAS தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இதுதான் இந்த CSS ப்ரீ ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போது நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா பில்ட் டூல்ஸ். இப்போ இது வரைக்கும் முடிச்சாச்சு, CSS ஆர்கிடெக்சர் ப்ரீ ப்ராசஸ் வரைக்கும் முடிச்சாச்சு. இப்போ அடுத்தது என்னென்னா இந்த பில்ட் டூல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். பில்ட் டூல்ஸ்னால் ஒன்றும் இல்லை, உங்களோட கோடை வந்து கம்பைல் பண்ணி ஒரு என் ப்ராடக்டாக வந்து மாற்றி கொடுக்குறது, எவ்வளோ எஃபெக்டிவாக மாற்றி கொடுக்குறது, அதுதான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அதில் என்னென்ன டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குன்னா, டாஸ்க் ரன்னர்ஸ்னு ஒன்று இருக்குது, மாடியூல் பண்ட்லர்ஸ்னு ஒன்று இருக்குது, லிண்டர்ஸ் அண்ட் ஃபார்மேட்டர்ஸ், இந்த 3 விஷயம் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டாஸ்க் ரன்னர். அது என்ன பண்ணுது? டாஸ்க் ரன்னரில் நிறையா இருக்குது. NPM ஸ்கிரிப்ட் இருக்குது, கல்ப் இருக்குது, கிரண்ட் இருக்குது. ஸோ 3 இருக்குது ஃபேமஸானது. NPM ஸ்கிரிப்ட்டு, கல்ப்பு, கிரண்ட்டு. இந்த 3த்தை நீங்கள் எது படித்தாலும் எது கற்றுக்கிட்டாலும் ரொம்ப நல்லது தான். இது என்ன பண்ணுன்னா இந்த டாஸ்க் ரன்னர் இப்போது அதோட நேமிங் நேமிங்லேயே பாருங்களேன், டாஸ்க் ரன்னர். நீங்கள் ஒரு டாஸ்க் ஒன்று க்ரியேட் பண்ணி அது வந்து ஒரு ஆட்டோமேஷன் மாதிரி பண்ணுறது கிட்டத்தட்ட.
எப்பப்போலாம் நான் ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறேனோ அப்பப்போலாம் இந்த டாஸ்க் ரன் ஆகணும். எப்பப்போலாம் நான் வந்துட்டு இப்போ நீங்கள் சாஸ் என்ன பண்ணுவீங்கன்னா SCSSல வந்துட்டு ஒரு கோடு எழுதுவீங்க. அது சேவ் பண்ண உடனேயே எனக்கு வந்து டக்குன்னு அது CSSஆக கன்வெர்ட் ஆகி எனக்கு வெப் பேஜில் டிஸ்பிளே ஆகணும். ஓகேங்களா? இந்த ஒரு டாஸ்க்கை வந்து நீங்கள் தனியாக க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எப்பப்போலாம் வந்து கோடு எழுதி CSSல கோடு எழுதி சேவ் பண்ணுறீங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக வந்து CSSல கம்பைல் ஆகி உங்களுக்கு வெப் பேஜில் அந்த ரிசல்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இதுதான் அந்த டாஸ்க் ரன்னரோட நிறையா இருக்குது. நான் இப்போதைக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். சரி, இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்திங்கன்னா இப்போது நீங்கள் வந்து ப்ரௌசர் கம்பேட்டிபிள் கோடு எழுதணும்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு சில அனிமேஷன் ப்ராப்பர்ட்டி வந்து நீங்கள் சிஎஸ்ல உங்களுக்கு இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அனிமேஷன் ப்ராப்பர்ட்டி. அது வந்து இப்போது க்ரோமுக்கு வந்து நீங்கள் எந்த ஒரு ப்ரீஃபிக்ஸும் வைக்க தேவையில்ல. அதாவது க்ரோமில் வந்து அதோட ப்ராப்பர்ட்டி நேம் அனிமேஷன் தான். அனிமேஷன் போட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஏதாவது எதை நீங்கள் அனிமேட் பண்ணுறீங்களோ அது அனிமேட் ஆகும். ஆனால் அதே கோட் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் வந்து இதில் அது பேர் என்ன மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸ்லையோ இல்லை ஒப்பேராலையோ இல்லை சஃபாரிலையோ இந்த ப்ரௌசர்லலாம் போய்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அது அனிமேட் ஆகாது. ஏன்னா ப்ரௌசர் கம்பேட்டிபிள் இல்லை. அந்த ப்ரௌசரில் வேறு கோடு எழுதணும். அதாவது இப்போது நீங்கள் மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸில் பார்த்தீங்கன்னா அனிமேஷன் எழுதுனீங்க வராதுல்ல, அதுக்கு என்ன பண்ணணும்னா முன்னாடி வந்து ஒரு ப்ரிஃபிக்ஸ் ஆட் பண்ணணும். -MOZ-அனிமேஷன் அப்படின்னு எழுதணும். ஜஸ்ட் அனிமேஷன் எழுதுனா வராது. அந்த ப்ரிஃபிக்ஸ் வந்து நீங்கள் ஒரு வாட்டியும் எந்தெந்த டேகுக்கெலாம் வந்து எந்தெந்த ப்ராப்பர்ட்டிக்கெலாம் உங்களுக்கு வந்துட்டு ப்ரௌசரில் வந்து எந்தெந்த ப்ரௌசர் அக்செப்ட் ஆகும் இதெல்லாம் நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி கோட் எழுதுனீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வெறுத்து போயிட்டு அப்படியே விட்டுருவீங்க, பாதிலே போயிடுவீங்க. ஸோ என்ன பண்ணலான்னா இதுக்கு ஒரு டாஸ்க் மாரி ஒன்று க்ரியேட் பண்ணுறது. இதுக்கு ஒன்று இருக்குது, கல்ப்பில் ஒன்று இருக்குது, கல்ப்பு கிரண்ட்டு NPMலையோ ஆல் 3 எல்லாத்துலேயும் வந்து இதுக்கு ஒரு டாஸ்க் ஒன்று க்ரியேட் பண்ணலாம். என்ன ஆகுனா நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு இந்த கோட்லாம் வந்து ப்ரௌசர் கம்பேட்டிபிள்க்கு ஏற்ற எல்லா ப்ரௌசருக்கு ஏற்ற மாதிரி தனித்தனி கோடாக எழுதி உங்கள் CSS ஃபைலில் கம்பைல் ஆகி அதுவே ஆட்டோமேட்டிக்காக ரெடி பண்ணி வச்சிரும். ப்ரிஃபிக்ஸ்லாம் அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆட் பண்ணி வச்சிரும். நீங்கள் எதுவும் எக்ஸ்பிளிசிட்டாக போயிட்டு நீங்கள் எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. இது ஒரு டாஸ்க்காக க்ரியேட் பண்ணலாம். நீங்கள் ஒரு CSS ஃபைல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று எழுதுறீங்க, ஒரு கிளாஸ் ஒன்று எழுதி பேடிங் 20 pixels அந்த மாதிரி கொடுத்துட்டு பேக்ரவுண்ட் இமேஜ் அது கொடுத்துட்டு அந்த பிரேஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுறீங்க. அப்புறம் ஒரு 2 லைன் கேப் விட்டுட்டு அடுத்து எழுதுறீங்க. ஆனால் CSS ப்ரௌசர் என்ன பண்ணுவோன்னா ஒரு லைனாக பிடிக்கும். உங்களுக்கு அந்த எம்டி லைனாக அது எம்டி லைனும் அது வந்து இன்டர்பிரேட் பண்ணும். ஓகே, இது எம்டி லைன், அதுக்கப்புறம் தான் அது வந்து அடுத்த லைனே போகும். ஸோ உங்களுக்கு அந்த டைமை சேவ் பண்ணணும். எனக்கு எம்டி லைன்லாம் அது படிக்கக்கூடாது, எனக்கு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கணும். அந்த மாதிரி என்ன பண்ணால் அந்த எம்டி லைன்லாம் தூக்கிட்டு டோட்டலாக ஒரே என்ன சொல்கிறது ஒரு அவுட்புட் வெர்ஷன் எப்படி இருக்கும்னு பார்க்குறதுக்குன்னா எல்லாமே ஒரே லைனில் இருக்கும். அதாவது பிரேஸ் எதுவுமே இருக்குது, பிரேஸ் இருக்கும், எல்லாமே ஒரே லைனில் இருக்கும். கோடிங்லாம் எல்லாமே அது வந்து ஒரு மேனுவலாக நீங்கள் ஒரு வெப்சைட் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நீ ஏதாவது ரைட் கிளிக் பண்ணிவிட்டு வியூ பேஜ் சோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க CSS வந்து நல்லா ஃபார்மேட் பண்ணி போட்டிருக்கவே மாட்டாங்க. கண்ணா பின்னான்னு இருக்கும். ஒரு பேராகிராஃப் மாதிரி ஒன்று இருக்கும் CSS பார்த்தீங்கன்னா, அப்படியே பண்டிலாக இருக்கும், டோட்டலாக ஒரு குப்பை மாதிரி இருக்கும். அது ஏன்னா அவங்க மினிஃபை பண்ணிடுவாங்க. அது பேர் மினிஃபைன்னு சொல்லுவாங்க, மினிஃபிகேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அவங்க வந்து மினிஃபை ப்ராசஸ் பண்ணி எல்லாமே ஒரு பண்டில் மாதிரி ஆக்கி அதுக்கப்புறம் லோட் பண்ணுவாங்க. ஸோ இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும், ப்ரௌசர்னால் ரீட் பண்ணுறதுக்கு எஃபெக்டிவாக இருக்கும், அதனால அதை பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டாஸ்க் ரன்னர்ஸ் மூலமாக பண்ணலாம். கல்ப்போ இல்லை கிரண்ட்டோ இல்லை NPM ஸ்கிரிப்டோ இந்த 3 டாஸ்க் ரன்னர் வச்சு நீங்கள் அதை பண்ணலாம். இதுதான் அந்த டாஸ்க் ரன்னரோட அப்ளிகேஷன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மாடியூல் பண்ட்லஸ். இதோட ஸ்பெசிஃபிக் பர்பஸ் என்னென்னா மல்டிபிள் ஃபைல்ஸ் இருக்கும். இப்போ ஜாவா ஸ்கிரிப்ட்லாம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரே ஃபைலில் வந்து யாருமே கோட் எழுத மாட்டாங்க, ரீடபிலிட்டி ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு மல்டிபிள் ஃபைல்ஸில் கோட் எழுதுவாங்க. இப்போ React.jsலாம் பார்த்திங்கன்னா எப்படி ஒர்க் ஆகும்னா கம்போனண்ட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு நேவிகேஷன் பார் எடுத்துட்டிங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா நான் React.js பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன். என்ன பண்ணுவாங்கன்னா ஹெட்டர் இருக்குல்ல, நேவிகேஷனில் 3 செக்ஷன் இருக்கும். சரி, உங்களுக்கு வந்து லோகோ ஒரு செக்ஷனு, ரைட் சைடில் மெனு பார் இருக்குல்ல, மெனு ஐகான்ஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் ஒரு செக்ஷனு. இது ஒரு காம்போனண்ட், அது லோகோ ஒரு காம்போனண்ட். இதுக்கு ஒரு தனி JS ஃபைல், அதுக்கு ஒரு தனி JS ஃபைல். இது மாதிரி மல்டிபிள் JS ஃபைல்ஸ் இருக்கும். ஒரு கம்பெனி ப்ராஜெக்ட் எடுத்திங்கன்னா எவ்வளோ கம்போனன்ட்ஸ், மினிமம் ஒரு 1000 கம்போனன்ட்ஸாவது இருக்கும். அவ்வளோ பெரிய ப்ராஜெக்டில் சொல்கிறேன், 1000 கம்போனன்ட்ஸ் தான், 1000 JS ஃபைல் இருக்கும், ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல் இருக்கும். அப்போது என்ன பண்ணுவோம்னா இது வந்து நீங்கள் மாடியூல் பண்ட்லஸ், அதாவது வெப் பேக் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா இது React.jsல ப்ரீபில்ட் வெப் பேக்குன்றது உங்களுக்கு React.jsக்கு இன்பில்ட்டாகவே வந்துடும். அது நீங்கள் தனியாக போய்ட்டு வெப் பேக் வந்து கான்ஃபிகர் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. React.js உள்ளே அவங்களே அந்த பேக்கேஜ்லேயே வந்து வெப் பேக் போட்டு தான் தருவாங்க.
உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணும்போது எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் அந்த மல்டிபிள் கம்போனன்ட்ஸ் ஃபைலை வந்து எல்லாமே ஒரே ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலாக கம்பைல் ஆகி ஒரே ஃபைலாக ஆகி நீங்கள் வந்து அதாவது நீங்கள் ப்ரொடக்ஷனுக்கு மூவ் பண்ணும்போது நீங்கள் npm buildன்னு ஒரு கமெண்ட் இருக்குது. அது கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா ஒரு பப்ளிக் ஃபோல்டர் மாரி ஒன்று க்ரியேட் ஆகிடும். அந்த ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா மொத்தமே 3 ஃபைல் தான் இருக்கும். index.html இருக்கும், styles.css இருக்கும், அப்புறம் app.js ஒரு ஃபைல் இருக்கும். இந்த 3 ஃபைல் தான் இருக்கும். ஆனால் நீங்கள் எழுதின கோடு எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபைல் எழுதிருப்பீங்க. அது எல்லாமே பண்டில் பண்ணி ஒரே ஃபைலாக மாற்றுறது தான் இந்த மாடியூல் பண்டிலரோட வேலை. இதுதான் இந்த மாடியூல் பண்டிலர் யூஸ் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் காம்படிட்டர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா வெப்பேக்கு, பார்சல். வெப்பேக் பார்த்தீங்கன்னா ரியாக்ட் ஜேஸில் ப்ரீ பில்ட், இல்லை நீங்கள் ஜாவாஸ்கிரிப்டில் வெனிலா ஜாவாஸ்கிரிப்ட்லேயே பண்ணணும், வெப்பேக் இன்ஸ்டால் பண்ணணும், ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அதுவும் பண்ணலாம். பட் ஆனால் கான்ஃபிகரேஷன் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷம் ஆகிடும். கான்ஃபிகரேஷன் தனியாக பண்ணணும். அது என்னெல்லாம் பண்ணணும், எப்படி பண்டில் பண்ணணும், என்ன ஃபைல் நேம் வரணும், பண்டில் பண்ணிவிட்டு என்ன ஃபைல் நேம் வந்து அவுட்புட்டில் போடணும், இதெல்லாம் வந்துட்டு எப்படி அது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ரெண்டு ஃபைலும் ஒன்றா வந்துட்டு பண்டில் பண்ணுறீங்கன்னா அது எப்படி வந்து ஒரு சிஸ்டம் புரிய வைக்கிறது, அதெல்லாம் வந்து நீங்கள் கான்ஃபிக் பண்ணணும் வெப்பேக்கில். பட் ஆனால் பார்சலில் வந்து எதுவுமே நீங்கள் கான்ஃபிகரேஷனே பண்ண தேவையில்லை, எல்லாமே ப்ரீபில்ட்டு. நீங்கள் ஜஸ்ட்டு பார்சலை வந்து இன்ஸ்டால் மட்டும் பண்ணால் போதும். அதான் இன்ஸ்டால் மட்டும் பண்ணால் போதும், எல்லாமே அதுவே எல்லா வேலையும் பார்த்துரும். நீங்கள் எந்த வேலையும் பார்க்க தேவையில்லை. அதனால தான் இந்த பார்சல் வந்து இப்போ கொஞ்சம் வெப்பேக்கோட நல்ல ஃபேமஸ் ஆகிட்டு வருது. கான்ஃபிகரேஷன் இல்லாதனால ரொம்ப ஈஸி டு யூஸ்ன்னு சொல்லலாம். இதுதான் மாடியூல் பண்ட்லர். இன்னொன்று என்னதுன்னா லிண்டர்ஸ் அண்ட் ஃபார்மேட்டர்ஸ். இது வந்து உங்களுக்கு கோடில் வந்துட்டு ஒன்றும் பெரிய விஷயமா தெரியாது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து எப்போ யூஸ் ஆகும்னா லிண்டர்ஸ் வந்து வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஒன்று ஒரு கோடு எழுதிட்டுருக்கீங்க, நீங்கள் எங்கே ஒரு ஃபார்மேட்டில் சின்டாக்ஸ் எரரோ இல்லை வந்து ஒரு லாஜிக்கல் எரரோ பண்ணிட்டீங்கன்னா இந்த லிண்டர்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ES லிண்ட்னு ஒன்று இருக்குல்ல, இந்த ES லிண்ட் என்ன பண்ணுன்னா உங்களுக்கு வந்து அந்த JS ஃபைலில் பாயிண்ட் அவுட் பண்ணி காட்டும். இங்கே எரர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுவே வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி காட்டிடும். அதுதான் இந்த ES லிண்டோட வேலை. இதான் லிண்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ஃபார்மேட்டர்ஸ் என்னென்னா, இப்போ நீங்கள் இது நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. இந்த VS கோட் எடிட்டர் யூஸ் பண்ணுறது அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த ப்ரெட்டியர் எக்ஸ்டென்ஷன் ஒன்று யூஸ் பண்ணுவாங்க, எல்லோரும் யூஸ் பண்ணுவாங்க. எதுக்கு யூஸ் ஆகும்னா, இப்போ நீங்கள் ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இஃப் வந்து நீங்கள் என்ன எழுதுங்க, இஃப்னு போட்டுட்டு ஓப்பன் ப்ரேஸ் கொடுத்துட்டு கண்ட வேணிக்கு எழுதி விட்ருவீங்க. இண்டென்டேஷனே ஆயிருக்காது, அலைன்மெண்ட் கரெக்டாகவே இருக்காது. அதுவாட் இஷ்டத்துக்கு எங்கேயோ கண்டிஷன் எங்கேயோ இருக்கும், பிரேஸ் எங்கேயோ இருக்கும், எல்லாமே எங்கேயோ இருக்கும். இது வந்து ஒரு மற்றவங்க பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும்னா இப்படி கூட எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுவே நீங்கள் வந்து இந்த ப்ரெட்டியர் எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் வந்து கோடு எழுதிட்டு சேவ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே உங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்டென்ஷன் என்ன பண்ணுன்னா உங்களோட கோடை வந்து நல்லா ஃபார்மேட் பண்ணி நல்லா பியூட்டிஃபுல்லாக ஃபார்மேட் பண்ணி கரெக்டாக டிஸ்பிளே பண்ணி காமிச்சிருவோம் உங்களுக்கு. அதுதான் இந்த ப்ரெட்டியர் எக்ஸ்டென்ஷனோட யூஸ். இதுதான் இந்த பில்ட் டூல்ஸோட இதுதான் இந்த 3 பார்ட். இது உங்களுக்கு தெரிஞ்சால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் லாங் டேர்மில் கோடிங் எழுதும்போதோ உங்களுக்கு வந்து டாஸ்க் ஈஸியாக ஆட்டோமேட் பண்ணுற மாதிரி எல்லாமே கிட்டத்தட்ட ஆட்டோமேஷன் வச்சுக்கோங்க. எல்லாமே உங்களுக்கு அதுவே பண்ணி கொடுத்துரும். ஜஸ்ட் ஒன் டைம் செட்டப் தான் எல்லாமே. டாஸ்க் ரன்னர் இருந்தாலும் சரி, மாடியூல் பண்ட்லர், லிண்டர்ஸ், ஃபார்மேட்டர்ஸ் எல்லாமே ஒன் டைம் செட்டப் தான். உங்களுக்கு ஃபஸ்ட்டு டைம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் செகண்ட் டைம் தேர்ட் டைம்லாம் உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது அப்போ தான் உங்களுக்கு தெரியுமே. ஸோ அது டெஃபினெட்லி அது கொஞ்சம் கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு இதுதான் இருக்கிறதுலே எல்லாருக்கும் அடிச்சுப்பானுங்க என்னென்னா எந்த ஃப்ரேம் ஒர்க் பெஸ்ட்டு, எந்த லைப்ரரி பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஜாவாஸ்கிரிப்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு பெஸ்ட்டாக போகிறது பார்த்திங்கன்னா ரியாக்ட் ஜேஎஸ் தான். அதுதான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப அதிகம். அது எந்த கம்பெனி பார்த்தீங்கனாலும் ஒன்று ரியாக்ட் ஜேஎஸ் யூஸ் பண்ணுவாங்க, இல்லைனா ஆங்குலர் ஜேஎஸ் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஆங்குலர் ஜேஎஸ் வந்து ஆனால் ஆங்குலர் ஜேஎஸ் படிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது, கொஞ்சம் கஷ்டம். அவரோட சின்டாக்ஸு சரி, அவரோட அப்ரோச்சு சரி, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எனக்கு தெரியாது, எனக்கு ஆங்குலர் ஜேஎஸ் பற்றி ஐடியா கிடையாது. வியூ ஜேஎஸ் பற்றி நான் படிச்சுட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ரியாக்ட் ஜேஎஸ் தான். அதுதான் நான் இப்போ கற்றுக்கிட்டு இருக்கேன். அது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்னா ரொம்ப ரொம்ப கிட்டத்தட்ட நீங்கள் வெனிலா ஜாவாஸ்கிரிப்டோட பேசிக் தெரிஞ்சால் மட்டுமே போதும். நீங்கள் இந்த ரியாக்ட் ஜேஎஸ் வந்துட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் வந்து ஜாவாஸ்கிரிப்டில் ரொம்ப மேதையாக இருக்கணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. பேசிக்ஸ் தெரியணும், ப்ளஸ் ES6 ஃபீச்சர்ஸ், அந்த ப்ராமிசஸ் சொன்னல, ப்ராமிசஸ், அசிங்க் அவைட்டு, ஏரோ ஃபங்க்ஷன்ஸு, இந்த மாதிரி ஃபீச்சர்ஸு இதெல்லாம் தெரிஞ்சிருந்தாலே போதும். நீங்கள் வந்து ரியாக்ட் ஜேஎஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த ரியாக்ட் ஜேஎஸ் ஃப்ரேம் ஒர்க்கு வந்திங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும். ரியாக்ட் ஜேஎஸ் டெஃபினெட்லி யூ கேஸ் கேன் ட்ரை அவுட். இதில் நான் சொன்னல CSS இன் JSன்னு ஒரு கான்செப்ட் சொல்லியிருந்தேன் அது முன்னாடி, CSS ப்ரீ ப்ராசஸஸில்.
அது வந்து இங்கே தான் யூஸ் பண்ணுவாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரியாக்ட் ஜேஎஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட்குள்ளேயே இது சிஎஸ்எஸும் எழுதுவாங்க. எப்படின்னா, இந்த ஸ்டைல்டு காம்போனன்ட் மாடர்ன் சிஎஸ்எஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்டைல்டு காம்போனன்ட்ஸ் மூலமாக ஸ்டைல்டு காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, சிஎஸ்எஸ் மாடியூல் யூஸ் பண்ணுவாங்க. இது 2 தான் மேஜர். நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஸ் மாடியூல்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. ஜாவா ஸ்கிரிப்ட்குள்ளேயே மாடியூல்ஸ் யூஸ் பண்ணி சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டைலிங் பண்ணலாம். அது எப்படின்னு நம்ம ஃபியூச்சரில் பார்க்கலாம். பட் இப்போதைக்கு அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு. இதுதான் வந்து சிஎஸ்எஸ் ரியாக்ட் ஜேஎஸ் ஃப்ரேம் ஒர்க். நீங்கள் உங்கள் இஷ்டம் எந்த ஃப்ரேம் ஒர்க்குன்னா எடுக்கலாம். பட் ஆனால் நான் யூஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ரியாக்ட் ஜேஎஸ். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஒரு என்ன ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணுறது, மாடியூல் பண்ட்லஸ் அந்த பில்ட் டூல்ஸ் ஃபுல்லாக பார்த்தோம். ப்ளஸ் வந்து என்ன ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். ஃப்ரேம் ஒர்க்குக்கு ஏற்ற என்ன சிஎஸ்எஸ் மாடியூல்ஸாக இருக்கட்டும், சைல்டு காம்போனன்ட்ஸ் எது யூஸ் பண்ணுறது அதை பற்றி பார்த்தோம். ஒரு ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருக்கும். இப்போ இதுதான் இது யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வந்திருக்கும் இப்போது. அது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஸ் ஃப்ரேம் ஒர்க்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். சிஎஸ் ஃப்ரேம் ஒர்க்ஸில் என்னென்ன இம்பார்ட்டண்ட்டானது பார்த்தீங்கன்னா டெய்ல்விண்ட் சிஎஸ்எஸ். இது ரொம்ப நல்லா ஃபேமஸ் ஆகிட்டு வருது இந்த டெய்ல்விண்ட் சிஎஸ்எஸ் ப்ளஸ் பூட்ஸ்ட்ராப். இது ரொம்ப ஆரம்ப காலத்துலேருந்தே இருக்குது. அது ஆக்சுவலாக அதோட அப்ளிகேஷன் என்னதுன்னா, இப்போ நீங்கள் ஒரு எலமெண்ட் அனிமேட் பண்ணணும். அனிமேட் வேண்டாம், இப்போ நீங்கள் ஒரு எலமெண்ட்டை ஒரு சென்டர் பண்ணணும், ஒரு டிவ்வை வந்து சென்டர் பண்ணணும். இது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஒன்று ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் யூஸ் பண்ணி டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ்ன்னு போட்டு அலைன் ஐட்டம் சென்டர், ஜஸ்டிஃபை ஐட்டம்ஸ், கண்டென்ட் சென்டர்னு போட்டு அதை வந்து அந்த டிவ்வை வந்து சென்டர் பண்ணுவீங்க. ஓகேங்களா, ஒரு ஹைட்டு கொடுத்து சென்டர் பண்ணுவீங்க. இதுவே வந்து ஆல்ரெடி இதை வந்து இந்த கோடை ஆல்ரெடி எழுதிட்டாங்க. நீங்கள் அவங்க ஜஸ்ட்டு ஒரு கிளாஸ் மட்டும் தராங்க. ஆல்ரெடி இந்த கோடு எழுதி வச்சுருக்காங்க சிஎஸ்எஸில். அந்த ஜஸ்ட்டு அந்த கிளாஸை மட்டும், கிளாஸ் நேம் இருக்குல்ல, அதை மட்டும் நீங்கள் அந்த டிவ்வில் பாஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். நீங்கள் தனியாக போய்ட்டு அதுக்கு சிஎஸ் எழுதணும் அவசியமே கிடையாது. ஜஸ்ட் அந்த கிளாஸ் நேம் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுறதே ஆட்டோமேட்டிக்காக அந்த டிவ் வந்து சென்டர் ஆகிடும். இதுதான் இந்த பூட்ஸ்ட்ராப்லையோ இல்லை டெய்ல்விண்ட்லையோ இல்லை மெட்டீரியல் யூஐலையோ எல்லாத்துலேயுமே இதுதான் யூஸ் பண்ணுறாங்க. ஆல்ரெடி அவங்க சிஎஸ்எஸ் எழுதி வச்சுருப்பாங்க, நம்ம ஜஸ்ட் அந்த கிளாஸ் நேம் மட்டும் எடுத்து யூஸ் பண்ணால் போதும். இதுதான் இந்த சிஎஸ்எஸ் ஃப்ரேம் ஒர்க்ஸ். இதில் நீங்கள் எது பாப்புலர் பார்த்தீங்கன்னா டெய்ல்விண்டு, பூட்ஸ்ட்ராப், இந்த 2 எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஆனால் டெய்ல்விண்ட் வந்து இன்னும் ரொம்ப பவர்ஃபுல்லானது. ஸோ நீங்கள் அதில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு இதெல்லாம் பில்டெல்லாம் பண்ணியாச்சு. டோட்டலாக பில்டிங் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு இப்போதைக்கு. நெக்ஸ்ட்டு வந்து டெஸ்டிங்கில் என்னென்ன, எப்படி டெஸ்ட் பண்ணுறது, என்னென்ன விதமான ஃப்ரேம் ஒர்க்ஸ்லாம் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது. பார்த்திங்கன்னா ஜெஸ்ட் இருக்குது, என்சைம், இதெல்லாம் வந்து டெஸ்டிங் பண்ணுறதுக்கான ஃப்ரேம் ஒர்க்ஸ். ஓகேங்களா, லைப்ரரி மாதிரி ரியாக்ட் டெஸ்டிங் லைப்ரரி இருக்குது. இதெல்லாம் வந்து நீங்கள் டெஸ்டிங்காகவே தனியாக செப்பரேட்டாக இருக்குது. இது நம்ம செப்பரேட்டாக ஒரு தனி வீடியோவில் பார்க்கலாம், எப்படி டெஸ்ட் பண்ணுறது, ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் அப்ளிகேஷன் எப்படி டெஸ்ட் பண்ணுறது அப்படின்றது தனியாக நம்ம அது கோடு எழுதி அது தனியாக பார்ப்போம். இப்போ இந்த டெஸ்டிங்க்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ரெசிவ் வெப் ஆப்ஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா. எப்படி நான் சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஃப்ளிப்கார்ட்டோ இல்லை நீங்கள் வந்து ஒரு அலிபாபா சைட்டோ போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். நார்மலாக இப்போது மொபைலில் நான் சொல்கிறது டெஸ்க்டாப் இல்லை, மொபைலில் போனீங்கன்னா கீழே ஒரு பாப்பப் மாரி ஒன்று வரும், ஆட் டு ஹோம் ஸ்க்ரீன் அப்படின்னு ஒரு பாப்பப் வரும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் டிப்பிக்கலாக ஒரு ஃப்ளிப்கார்ட்டோட ஆப்பை வந்து போய்ட்டு நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணுறீங்க. எவ்வளோ இருக்கும் எம்பி, ஒரு 30 MB 40 MB இருக்கும். அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் அதுக்கப்புறம் யூஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கு அவ்வளோ ஸ்பேஸும் எடுத்துக்கும் அந்த வெப்சைட்டில். உங்கள் ஃபோனில் சொல்கிறேன், அவ்வளோ ஸ்பேஸ் 20-30 MB உங்களுக்கு ஆக்குபை பண்ணிவிடும். இதுவே நீங்கள் இந்த ப்ரோக்ரெசிவ் வெப் ஆப் வந்து உங்கள் வெப்சைட்டில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா, அந்த ஆட் டு, இப்போ நீங்கள் உங்கள் வெப்சைட்டில் யாராவது வராங்கன்னு நினச்சிக்கோங்களேன், அவங்க அந்த பாப்பப் வரும் ஆட் டு ஹோம் ஸ்க்ரீன் அப்படின்ட்டு. அதை அவங்க கிளிக் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் மாரி ஒன்று வந்து க்ரியேட் ஆகி உங்கள் ஹோம் ஸ்க்ரீனில் வந்து அதை க்ரியேட் ஆகி அது வந்து உட்காந்துரும். அந்த ஃப்ளிப்கார்ட்டோட அந்த ஒரு ஐக்கன் வந்து அவங்க ப்ளேஸ் ஆகிடும் ஹோம் ஸ்க்ரீனில். நீங்கள் எப்போலாம் நார்மலாக அந்த வாட்ஸ்அப்பில் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறீங்களா, அதே மாதிரி அந்த ஐக்கனையும் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஆப் லைக் ஃபீச்சர், அது ஹைப்ரிட் ஆப்னு சொல்லுவாங்க. வெப்பில் தான் ரன் ஆகுது, ப்ரௌசரில் தான் ரன் ஆகுது. ஆனால் அது வந்து நேட்டிவ் ஆப் கிடையாது, ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணுற ஆப் கிடையாது. ஆனால் பார்க்க அப்படியே தான் இருக்கும். ப்ளே ஸ்டோரில் வந்து எப்படி நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஒரு ஆப் ஃப்ளிப்கார்ட் ஆப் ஓப்பன் பண்ணிங்களோ, அதே தான் நீங்கள் வந்து ஃப்ளிப்கார்ட் வெப்சைட்டில் போய்ட்டு அந்த ஆட் டு ஹோம் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு யூஸ் பண்ணுற ஆப்பும் ஒரு இடத்துக்கு ஒரு டிஃப்ரென்ஸே தெரியாது. இத்தனைக்கும் பார்த்திங்கன்னா
இது இந்த ப்ரோக்ரெசிவ் வெப் ஆப் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும், ஆஃப்லைனில் நல்லாவும் ஒர்க் ஆகும். அந்தமாரி ஒரு ஃபீச்சர்ஸ்லாம் நிறையா இருக்குது அதில் ப்ரோக்ரெசிவ் வெப் ஆப்ஸில். உங்களுக்கு வந்து அந்த ஒரு என்னென்னா இவன் சொல்கிறது ஒன்றும் புரிய மாட்டேங்குது, இன்னும் எனக்கு நல்லா ஒரு டீட்டெயில் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் அப்படின்னா நான் ஒரு பிளாக் போஸ்ட் எழுதியிருக்கேன். அதுக்கும் என்னோட செகண்ட் பிளாக் போஸ்ட் தேர்டா ஃபோர்த்தா ஷுட் யூ இம்ப்ளிமெண்ட் பார்த்தீங்கன்னா ஷுட் யூ இம்ப்ளிமெண்ட் பிடபிள்யூ இன் யுவர் ப்ரோக்ரெசிவ் வெப் ஆப் இன் யுவர் வெப்சைட் அது போட்டிருக்கேன். ப்ளஸ் வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், HTML CSS JavaScript இதை வச்சு எப்படி பண்ணலாம் அப்படின்றதும் போட்டிருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு, உங்களுக்கு யூஸ் ஆகுதா அப்படின்னு. நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக போட்டிருக்கேன். பிகினர்ஸ்க்கு எப்படி அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி தான் போட்டிருக்கேன், ரொம்ப காம்ப்ளெக்ஸாலாம் போடவே இல்லை. ஓகேங்களா, நல்லா டீட்டெயிலாக போட்டிருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். புரியலைன்னா டவுட்னா தான் கமெண்ட்ஸில் போடுங்க, கண்டிப்பாக நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன். இது வந்து ப்ரோக்ரெசிவ் வெப் ஆப்ஸ். இது வரைக்கும் தான் தெரிஞ்சால் போதும். இதோட ஃப்ரண்ட் எண்டு முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் தெரியறது எல்லாமே வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். இதுக்கப்புறம் மோஸ்ட்லி சர்வர் சைடு ரெண்டரிங் பார்த்திங்கன்னா, சர்வர் சைடு இதெல்லாம் வந்து பேக் எண்ட் தான் மோஸ்ட்லி தெரிஞ்சிருந்தால் போதும். Next.js ரியாக்டோட ஃப்ரேம் ஒர்க் தான் இந்த நெக்ஸ்ட்டு, இது தெரிஞ்சுக்கணும். ப்ளஸ் டைப் ஸ்கிரிப்ட் வந்து தெரிஞ்சாலும் நல்லது, தெரியலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. டைப் ஸ்கிரிப்ட்ன்றது அவ்வளோ பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லை, தெரிஞ்சால் ஓகே, அப்படி தான் சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா GraphQL, அதாவது இந்த ஒரு API ஃபெச் APIன்னு முன்னாடி சொல்லியிருந்தேன் தெரியுமா, இந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு API ரெக்வஸ்ட்டை வந்து போட்டுட்டு நீங்கள் ஒரு ரெஸ்பான்ஸ் வாங்கி அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க, இதெல்லாம் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் ஒரு பில்டின் மெத்தட்னு நான் சொல்லியிருந்தேன். அதாவது ஃபெச் APIன்றது பில்டின் மெத்தடு. பட் ஆனால் இந்த GraphQL வந்து எப்படின்னா ஒரு query லாங்குவேஜ். இது ஆக்சுவலாக இப்போ சொன்னால் உங்களுக்கு புரியாது, நான் தனியாக ஒரு அதுக்கு வீடியோ போடுறேன். இப்போ நான் சொன்னது எல்லாத்துக்குமே தனித்தனியாக வீடியோ போடுறேன், எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி நான் உங்களுக்கு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு கோடிங் எக்ஸாம்பிள் மூலமாக உங்களுக்கு காட்டி தரவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு நான் சும்மா ஜஸ்ட் ஓவரால் வியூ அவ்வளோதான் சொல்கிறேன். இங்கே இதெல்லாம் இருக்குது ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்டில். நீங்கள் சும்மா நினைக்கிற மாதிரி HTML CSS JavaScript மட்டும் இல்லை, இவ்வளோ இருக்குது. இது மொபைல் அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கு இது ஒரு 4 ரியாக்ட் நேட்டிவ் ஸ்கிரிப்ட், ஃப்ளட்டர் வந்து கூகுள்கிட்ட இப்போ ரீசெண்டாக 2 இயர்ஸ் முன்னாடி லான்ச் பண்ணது ஃப்ளட்டர். இதில் என்ன யூஸ் பண்ணுறேன்னா டார்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். நான் ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணல, டார்ட்னு ஒரு லாங்குவேஜ் கூகுள் ரெடி பண்ணது, அது யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் இல்லை நான் ஜாவாஸ்கிரிப்ட் மூலமாக எனக்கு வந்து மொபைல் ஆப் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா ரியாக்ட் நேட்டிவ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது வந்து இதோட ஒர்க் ஆகுதுன்னா React.js-ஓட தான் ஒர்க் ஆகுது. அது தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கு வந்து ரியாக்ட் நேட்டிவ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. இது மொபைல் அப்ளிகேஷன்ஸ். டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் Electron.js எடுத்து, இது ரொம்ப ஹைலி வந்து என்ன சொல்கிறது யூஸ் பண்ணுறாங்க இதை Electron.js டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் VS கோட் எடிட்டர் யூஸ் பண்ணுறீங்களா, அது வந்து இதில் க்ரியேட் பண்ணி Electron.js மூலமாக தான் க்ரியேட் பண்ணாங்க. மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் இருக்குல்ல, அதுவும் வந்து இதுதான் Electron.js வச்சு தான் க்ரியேட் பண்ணாங்க. நிறைய டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்ஸ் இப்போ எடுத்திங்கனாலே முக்கால்வாசி வந்து Electron.js ஃப்ரேம் ஒர்க்ஸ் வச்சு தான் க்ரியேட் பண்ணது. ஸோ நீங்கள் இது பெஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து அதை கற்றுக்கிட்டா ரொம்ப நல்லது. ஆன்லைனில் நிறைய கோர்ஸ் இருக்குது, நானும் ஃப்யூச்சரில் போடலான்னு ஐடியா வச்சுருக்கேன். நானும் Electron.js இன்னும் படித்து நானும் கொஞ்சம் கற்றுக்கிட்டு நானும் ஒரு சிம்பிளாக ஒரு ஆப் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு, டெஸ்க்டாப் ஆப் க்ரியேட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு டுட்டோரியலாக போடுறேன். ஸோ இதுதான் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்டில் இது ஃபுல்லாக இவ்வளோ இருக்குது. கீப் லேர்னிங். இவ்வளோத்தையும் நீங்கள் படித்தா தான் நீங்கள் ஆக்சுவலாக ஒரு கான்ஃபிடெண்ட்டாக போயிட்டு ஓகே எனக்கு இவ்வளோ தெரியும், இவ்வளோ விஷயம் தெரியும், நான் ரொம்ப என்ன சொல்கிறது அடாப்டபுளாக இருப்பேன் ஒரு என்விரான்மெண்ட்டில், எந்த ஒரு புது விஷயம் வந்தாலும் நான் கற்றுப்பேன் அப்படின்ற ஒரு அந்த கண்ணோட்டத்தோடு நீங்கள் வந்துட்டு ஒரு இன்டர்வியூவரை ஃபேஸ் பண்ண முடியும், எக்ஸ்பிளைனும் பண்ண முடியும். நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் இந்த ஃபியூச்சரில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு வந்து எந்தெந்த டாபிக்ஸ்லாம் வேணும்னு சொல்லுங்கள், டுட்டோரியல் இதெல்லாம் பண்ணுங்கள். இது எனக்கு புரியல, அது புரியல அப்படின்னு சொல்கிறீங்கன்னா அது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் அந்தந்த வீடியோஸ்லாம் மேக் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பை.